ஆகஸ்ட் 1 முதல் 25% வரி விதித்தார். யாருன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் எந்த நாடும் முடித்து வைக்கவில்லை, இந்தியாவை தான் முடித்து வைத்தது அப்படின்னு பாரத பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் பேசின அடுத்த நிமிஷமே இந்த ட்ரம்ப் ஆகஸ்ட் 1 முதல் 25% வரி அப்படின்னு போட்டுட்டார். ஆனா பிரதமர் மோடி கூறும்போது பாகிஸ்தான் பிரதமர் காலில் விழாத குறையாக கெஞ்சியதால் தான் நான் போரை நிறுத்தினேன். எந்த நாட்டு தலைவர்களும் யாரும் எனக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. நான் சுயமாக எடுத்த முடிவுதான். அவர் கெஞ்சியதால் நான் போரை நிறுத்தினேன். அவர் தெளிவா உண்மையை பேசிட்டார் பாரத பிரதமர் மோடி. இதை பேசினதுதான் ட்ரம்புக்கு கோபம் உடனே 25% வரி அப்படின்ட்டார். அடுத்தது மிக முக்கிய காரணம், ரஷ்யாவில் நம்ம நிறைய 40% கச்சா எண்ணெயை நம்ம தான் வாங்குறோம். ஏன்னா உங்களுக்கு 130 கோடி மக்கள் இருக்காங்க. ரஷ்யாவுடைய 40% ஆயிலை நம்ம வாங்குறோம். இராணுவ தளவாடங்களை நம்ம தான் வாங்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மலிவான விலையில கிடைக்குது. அதை தானே பிரதமர் விரும்புவாரு. ரொம்ப மலிவான விலையில அவர் நமக்கு கொடுக்குறாங்க ரஷ்யா. அதனால நாட்டுக்கு பொருளாதாரம் சீர்படுங்கனால அதை வாங்குறாரு. ரஷ்ய தளவாடங்களை எதுக்கு வாங்குறோம்னா, இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல அதுதான் நிறைய இடைமறிச்சு நிறைய தாக்குச்சு. அந்த ஏவுகணை அவனை விட்டு அந்த ட்ரோன்ஸ் அதெல்லாம் அதுதான் தாக்குச்சு. இவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இருக்கும், அமெரிக்காவிட்ட நாடகத்தன்மை இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ரஷ்யாவிட்ட உண்மைத்தன்மை இருக்கும், அமெரிக்காவிட்ட நாடகத்தன்மை இருக்கும். அந்த நாடகத்தன்மை தான் வெளிப்படுது. பரவாயில்ல, அதனால இருந்துட்டு போட்டோம். ரஷ்யா கூட நம்மளுடைய தொடர்பு நீடிச்சுட்டே இருக்கும். ஆனா ரஷ்ய அதிபரையும் இவர் மிரட்டியிருக்காரு. 100% வரி உனக்கே அப்படின்னு. புடின் இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? இதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. 100% விதி அவர் சொல்லிட்டார். ஐரோப்பிய ஒன்றியம் நீங்க எல்லாம் ஏகப்பட்ட தடையை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். நீ 100% போட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லளவு கூட அவருக்கு பயப்படவே இல்லை. 100% வரி விதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டார் புடின். அதனால இவர் இந்த வரி போரை வச்சு எல்லாரையும் மிரட்டுறாரு. முதல்ல சீனாவுக்கு போட்டார் பாருங்க 180%, 130% அப்படின்னு. அதே மாதிரி இப்ப இந்தியாவுக்கு போட்டிருக்காரு. நீ யாருக்கு வேணாலும் போடலாம், இந்தியாவுக்கு நீ வரி போட்டின்னா பாதிப்பு உனக்கு தான் வரும். ஒருத்தனை கையை காட்டினா அது உன்னை காட்டிக்கிற மாதிரி தான். என்ன காரணம்னு நான் சொல்றேன். கோதுமையும் அரிசியும் ஏற்றுமதியாவது அதிக அளவுல இந்தியாவில இருந்து தான். இது போனாதான் உயிர் வாழ முடியும். நீ மற்ற நாட்டில் இறக்கலாம், ஆனா நம்மள மாதிரி சீப்பா கொடுக்க முடியாது. அதனால கோதுமையும் அரிசியும் இங்கேருந்து தான் போகுது. இது தெரியாம ட்ரம்ப் 25%ங்கிறாரு. நாளைக்கே மாத்தி கூட சொல்லுவார், இல்ல சாயந்தரமே மாத்தி சொல்லுவார், இல்ல மறுநாள் மதியானம் மாத்தி சொல்லுவார். அவரை பத்தி நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஆனா இப்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ரஷ்யாவும் இந்தியாவும் பொருளாதாரத்தில் நசிந்து போகட்டும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நசிந்து போய் பொருளாதாரத்தை குழியில போட்டு மூடணும்னு இருக்காரு. பொருளாதாரத்தை குழியில போட்டு மூடுங்க நீங்க 2 பேரும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எப்போதும் இப்படிதான் பேசுவார். அவர் ரொம்ப ஆணவமா தான் பேசுவார். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, பொருளாதாரத்தை குழியில் போட்டு மூடுங்கள்னு சொல்லியிருக்காரு. எப்படி மூடுவாங்க? அரிசியை நீ கொண்டு போலன்னா நீ என்ன பண்ணுவேன், கோதுமை கொண்டு போலாம் என்ன பண்ணுவேன், அப்புறம் பிற்பாடு உணர்வார். இப்போ உணர மாட்டார், பின்னாடி உணர்வார் கண்டிப்பா. ஓகே நேயர்களே, சத்தியம் வெல்லட்டும், தர்மம் தான் ஜெயிக்கும். எப்போதும் இந்தியா தர்மம் பக்கம் தான் இருக்கும், சத்தியம் பக்கம் தான் இருக்கும். தர்மம் தான் ஜெயிக்கும். அது கூடிய விரைவில் நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், மறுநாள் இருக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.